நினைக்கல. அவன் என்ன செய்ய அப்பாட்ட ஒரு பெர்மிஷன் வாங்குறான். அப்பா, நான் பக்கத்து தேசத்தில் இருக்கிற பெண்களை பார்க்க போகணும். நான் என்ன பார்க்க போகணும்? அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். எந்த தேசத்து பெண்கள்? சொந்த ஊரில் இருக்கிற பெண்களை பார்க்கறதுக்கு புறப்பட்டாளா? இல்லை, ஊரில் பார்க்குற பெண்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அவள் பார்க்க புறப்பட்டது யாரை பார்க்க புறப்பட்டா? அவள் பார்க்க புறப்பட்டது அடுத்த தேசத்தில், வேறு தேசத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி வாழ்க்கை நடத்துகிறாங்க, அவங்களுடைய போக்குகள் எப்படி இருக்கிறது என்று தான் நாட்டை குறித்து கவனிக்காமல், தன்னுடைய பிரமாணத்தை குறித்து கவனிக்காமல், தனக்கு அப்பா அம்மா சொல்லியிருக்கிற சத்தியத்தை குறித்து கவனிக்காமல் அவள் என்ன செய்கிறா? ஊர் பயணம், ஊர் சுற்றுவதற்கு அப்பாவுடைய பெர்மிஷன் வாங்கி புறப்பட்டு இருக்கிறான். இவருடைய தாகம் என்ன? ஊர் சுற்றணும். இவருடைய தாகம் என்ன? ஊர் சுற்றணும், அந்நிய பெண்களை பார்க்கணும். அப்போ அங்கே நடந்த சம்பவம் என்ன படிமா? ஒரு நல்ல பையன் என்ன கண்டா? அடுத்த நாட்டு அரசாங்கம், அடுத்த நாட்டு இஸ்ரேல் நாட்டிலேருந்து ஒரு பிள்ளை வருது, நல்ல அழகாக இருக்கான். அதை வேறு நாட்டு அரசன் என்ன செய்கிறான்? அவன் அங்கே என்ன செய்கிறான்? அவன் ஊர் சுற்றி பார்க்க வாரான். அவன் வர்ற இடத்துல இவன் என்ன செய்கிறான்? தன் தோழிகளோடு கூட இவனும் என்ன செய்கிறான்? அங்கே வாரான். ரெண்டு பேருக்கும் என்னமோ அங்கே என்ன செய்கிறது? பற்றிக்கிடுது. என்னமோ ரெண்டு பேருக்கும் நெஞ்சிருச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்சத்தில் வாங்கினான். அங்கே என்ன நடக்குது படிங்க. அவளை என்ன செய்தான்? அப்போ என்ன நடந்தது? அவன் போய் அடுத்த ஊர் தேசத்தில் உள்ள பெண்களை பார்க்கத்தான் போனான். ஆனால் இவன் போய் முதல்ல பார்த்தது யாரு? அடுத்த நாட்டு அரசு ஆம்பளையை பார்க்க போயிருக்கான். போனது நல்லது தான், அப்பாவோட பெர்மிஷன் வாங்கி போனது நல்லது தான். அங்கே போனால் நீ என்ன செய்யணும்? ஆம்பளை பேரை பார்க்காம என்ன செஞ்சுருக்கணும்? அதுக்குன்னு அப்பா அம்மாவுடைய கால நேரங்கள் உண்டு. அந்த நேரம் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? அந்நிய முகத்தை நம்ம தேடக்கூடாது. நமக்குன்னு ஒரு முகத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். நம்ம முகத்தை நேசிக்க, நம்முடைய முகத்தில் அன்பு வைக்க, நம்முடைய முகத்தில் ஒரு நாள் சிரிப்பை வைத்து விட்டு நம்மளை ஏமாற்றாமல் பல நாளும் காலமெல்லாம் நம்மிடத்தில் சிரிக்கவும் சந்தோஷப்படவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் கூடிய ஒருத்தரை தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அது எங்கே வைத்திருக்கிறார், எந்த இடத்துல பிறந்திருக்கிறான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அப்பா அம்மாவும் தேடும்போது அது என்ன செய்யும்? அது ஒரு நேரத்தில் அது செட் ஆகும். சரியான நேரத்தில் தேவன் அதன் காலங்களில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். லேலுயா, தேவன் என்ன செய்திருக்கிறார்? எல்லாம் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். என்னது? ஒரு பெண்ணுக்கு ஒருத்தி தான், ஒருத்திக்கு ஒரு பையன்தான் அப்படின்னு சொல்லி தான் தேவன் என்ன செய்தார்? திருமணத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லும்போது என்ன சொல்லுகிறது? உன் இருதயம் அவனை பற்றி கொண்டிருக்கும். என்ன செய்து கொண்டிருக்கும்? உன் இருதயம் அவனை பற்றி கொண்டிருக்கும். நீங்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பீர்கள். கடிந்து பார்ப்போம். 2:24. பாருங்க, இந்த ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? மாம்சத்தில் போகிற வாழ்க்கை ரெண்டு பேரும் நல்லது தான். ஆனால் பரலோகத்துக்கு ஏற்ற ஒரு தாகம் எல்லாருக்கும் உருவாக வேண்டும். பாவத்துக்கு ஏற்ற ஒரு தாகம் நமக்கு இருக்கக்கூடாது. வேசித்தனத்துக்கு ஏற்றதான ஒரு தாகம் இருக்கக்கூடாது. வேசின்னு என்னது? தன்னுடைய கன்னிமை பாதுகாக்கப்படக்கூடிய இடத்துல வளரணும். அது பெற்றோர்கள் மட்டும்தான், ஊரில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை பாதுகாக்க முடியும். இந்த பாரு, இந்த பிள்ளை என்ன செய்கிறான்? நல்ல பத்திரமா பாதுகாப்பாக போகிறா. இல்லைன்னா என்ன செய்வாங்க? பிள்ளை அன்னைக்கு அவன் பைக்கில் போய்கிட்டு இருந்தாலே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொந்த ஊரில் இருக்கிறவனே உன்னை காட்டி கொடுத்து உன்னுடைய பல்ல கொடுங்கிறதுக்கு என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆகவே தவறான வழிகளில் போகிறவர்கள் நமக்கு வேண்டாம். தவறான பாதை நமக்கு வேண்டாம். தவறான தாகம் நமக்கு வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கிற ஆபாச காட்சிகள் நமக்கு தாகத்தை கொண்டு வருகிறது. அது தேவன் விரும்புகிறது அல்ல. தேவன் உன் இருதயம் அவளை பற்றி இருக்கும், அவள் இருதயம் உன்னை பற்றி இருக்கும்னு தேவன் சொல்லுகிற பற்றுதல், ஒரு பற்று, தவறான பற்றுதல் நமக்கு தேவையில்லை. பற்றிக்கொள்ளுதல் என்னது? பற்றிக்கொள்ளுதல் நமக்கு அவசியம் இல்லை. தேவன் ஒருவரையே பற்றி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேத வசனத்தை பாருங்கள்.
எஸ் யூத